கைஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். இப்போ நம்ம ரொம்ப பேசாம நம்மளுடைய பென்ட்ரைவை எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக ஃபார்மட் பண்ணுது, MBR to GPT, GPT to கன்வர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பென்ட்ரைவை எப்படி ஃபார்மட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நம்ம ரன் டேப் ஓப்பன் பண்ணலாம். விண்டோஸ் R அழுத்தினா போதும். CMD டைப் பண்ணி என்டர் கொடுங்க. கமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா? இதில் நம்ம டிஸ்க் பட்டன் டைப் பண்ணுவோம். வித்தவுட் ஸ்பேஸில் இருக்கணும். எஸ் கொடுத்துடலாம். தென் அடுத்ததா லிஸ்ட் டிஸ்க். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டிஸ்க் காட்டுது. டிஸ்க் 0 அப்படின்றது நான் பிசியில் யூஸ் பண்ணிட்டு இருக்க 931 GB SSD. டிஸ்க் 1 அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 8 GB கிட்ட காட்டுதா, அதுதான் நம்மளுடைய பென்ட்ரைவ். இப்போ நம்ம டிஸ்கை செலக்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த நம்பரை கொடுங்க. டிஸ்க் 01 அப்படின்றது மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசி டேட்டா கரெக்டாகிடும். செலக்ட் டிஸ்க் 1. இப்போ கிளீன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி. தென் அடுத்ததா செலக்ட் பார்ட்டிஷன் 1. தென் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். ஆக்டிவேட் கொடுக்கலாம். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுடைய டிஸ்கை ஃபார்மட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபார்மட் குவிக் என்ன ஃபார்மட் அப்படின்றதும் சேர்த்து டைப் பண்ணோம். FS = NTFS 0% இருக்குது. வித்தின்ல ஒரு 2 செகண்டில் முடிஞ்சிருங்க. அது முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ அசைன் கொடுத்துடலாம். ASSIGN. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் பை டிரைவ் டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்ட்ரைவ் ஃபார்மட்டும் ஆகி வந்துருச்சு. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்க் எப்படி லைவாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, திஸ் பிசி அப்படின்றத கிளிக் பண்ணி மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போங்க. இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பென்ட்ரைவ் ரிமூவபிள் டிஸ்க் இருக்கா, இதை அப்படியே பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நீங்கள் லைவாக பார்க்கலாம். இந்த ரெஸ்பான்ஸை செக் பண்ணுறதுக்காக இன்னொரு டைம் உங்களுக்காக நான் டைப் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வரும். செகண்ட் ஒன் நம்மளுடைய பென்ட்ரைவை GPT to MBR, MBR to GPT கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் அதே டிஸ்க் பார்ட்டு தான். எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் டிஸ்க் 1. க்ளீன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறது MBRல இருக்குது. அப்படியே டேரெக்டாக கன்வெர்ட் GPT. கன்வெர்ட் ஆயிடுச்சா? இப்போ கன்வெர்ட் ஆன GPTயை MBRக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அதே தான், கன்வெர்ட் MBR. சிம்பிள். மறக்காமல் பென்ட்ரைவை MBRலேருந்து GPTக்கோ GPTலேருந்து MBRக்கு கன்வெர்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பென்ட்ரைவ் ஒன்ஸ் ஃபார்மட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைப் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் பிசி லேப்டாப் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி லைவாக பார்ட்டிஷன் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம.